வெல்கம் டு யுவர் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாங்காய், பெரிய மாங்காய் சீவி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பெரிய பச்சை மிளகா, கறி லீஃப் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வெல்லம். வெல்லம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்புத்தன்மையும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். இதை தாளிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கணும். இதை வந்து ஊற்றணும். இப்போ ஒரு 3 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பை நம்ம சேர்த்து இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வாட்டி ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கணும். கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கறி லீஃபு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெள்ளை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கணும். நல்லா ஆனியன் வந்து ரோஸ்ட் ஆகணும். இப்போ இஞ்சி சொல்ல மறந்துட்டேன். ஒரு அரை துண்டு இஞ்சை வந்து நல்லா தட்டி அது கூட ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து மாங்காயை அது கூட சேர்க்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒயிட்டாக வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் தேவையில்லை, கொஞ்சம் எல்லோஸாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வணக்குங்க. தேவையான அளவுக்கு இது கூட நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கிக்கணும். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது கூட ரைஸை கொட்டி வணக்க போகிறேன். இப்போ சாதத்தை கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. இதை வந்து நான் பவுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுல்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்குது. இது சைடிஷாக பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாவும் மாங்காய் தொக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.